பொதுவாகவே நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு நெருக்கமான ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஞாபகார்த்தமாக சில பொருட்கள் நம்ம வீட்டிலேயே இருக்கும். அவர் என்னோட நண்பராக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். அவர் எனக்கு ஒரு விஷயத்த, அதாவது ஒரு பொருளை எனக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாரு. அதை அவர் ஞாபகார்த்தமாக நான் என்னோட வீட்டில் வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருட்கள் மூலமா அவங்களோட ஆத்மா நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிறத உங்களால் நம்ப முடியுதாங்க? நானுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்புறது கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடந்தது கிடையாது வாழ்க்கையில். ஆனால் இந்த ஸ்டோரியை சூர்யாங்கிற பிரதர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புனதுக்கு அப்புறமா எனக்கு இந்த விஷயங்கள் மேலெல்லாம் ஒருவேளை இப்படியும் இருக்கலாமா, மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்கலாம். எண்டில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி அமானுஷம் நடந்திருந்தா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ரொம்பவே திகிலான ஸ்டோரி தான். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின நபரோட பெயர் சூர்யாங்க. சூர்யா திருச்சியை சேர்ந்தவர். திருச்சியில் அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டிங்கன்னா சக்தி. இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்தே ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான். சூர்யா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். சக்தி ஒரு லோயர் மிடில் கிளாஸுங்க. அது என்னங்க அப்பர் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கணும்னா யோசிக்காமல் வாங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களால அந்த இஎம்ஐ பேர் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு 25,000 ரூபாய் ஒருத்தவங்க சம்பளம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே வீட்டில் இன்னொருத்தவர் ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க. ஒரு 40,000 50,000 வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடிய, அதாவது சம்பாதிக்கக்கூடிய ஒரு குடும்பம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் யோசிக்காம வாங்கி 45,000 ரூபாய் வரைக்கும் இஎம்ஐ கட்டுறாங்கன்னா அவங்க அப்பர் மிடில் கிளாஸுங்க. இதுவே நான் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இந்த 40,000 ரூபாய் சம்பளத்துல 20,000 ரூபாய் எனக்கு வீட்டில் இருக்கிறவங்களோட கமிட்மெண்ட்டுக்கே போயிருது. அது போக மற்ற கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, வீட்டு வாடகை இதெல்லாம் இருக்கும்போது நான் ஆசைப்பட்ட ஒரு பொருளை நான் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்கலாம். அப்படி இல்லைன்னா வாங்க முடியாமையும் போகலான்னு இருக்கிறவங்க லோயர் மிடில் கிளாஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சக்தி இந்த மாதிரி ஒரு லோயர் மிடில் கிளாஸுங்க. அவர் ரொம்ப நாளாவே ஒரு பைக் வாங்கணும், அதுவும் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கணும் அப்படிங்கிறது அவருக்கு கனவாவே இருந்துகிட்டு இருக்குது. சூர்யா சக்தி ஆசைப்பட்டதை சின்ன வயசுல இருந்தே அவரோட பிறந்த நாளைக்கு கிஃப்டா கொடுப்பாரு. அதுதான் இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பாண்டிங். சூர்யா சக்தி இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இவங்க ரெண்டு பேரும் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கும்போது சூர்யாவோட அப்பாக்கு ஒரு லாட்டரியில, கேரளால ஒரு லாட்டரியில பயங்கரமா ஒரு அமௌண்ட் விழுந்திருக்குது. இந்த அமௌண்ட் மூலமா அப்பர் மிடில் கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் பணக்காரங்களா மாறுறாங்க. அவங்களோட கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு சொந்தமா ஒரு வீடு வாங்கிடுறாங்க. சூர்யாவோட அப்பா ஊருக்குள்ளேயே ஒரு பிசினஸும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பிசினஸ்ல அவருக்கு இன்னுமே வளர்ச்சி கொடுக்குது. தொடர்ந்து ஒரு 2 வருஷத்துல அவங்க எங்கேயோ போயிடுறாங்க. பொதுவாகவே திடீர் பணக்காரங்க எல்லாருமே தன்னோட கூட இருக்கிற இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்னடா நீங்க என்னடா பெரிய ஆளா, நான் தான்டா பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்வம் வருங்க. ஆனால் இந்த சூர்யாங்கிறவருக்கு அந்த மாதிரி கர்வம் எதுவுமே கிடையாது. சக்தி கூட எப்பவும் போலதான் பழகிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த டைம்ல சக்தியோட ஆசை என்னன்னா, எனக்கு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசை மச்சான், எப்படியாவது காலேஜுக்கு போகும்போது ஒரு பைக் வாங்கிடணும்டா. சூர்யா என்ன சொல்றாருன்னா, டேய் நீ எதுக்குடா வாங்குற, அதான் என்கிட்டயே பைக் இருக்குல்ல. இப்பயே அவர்கிட்ட பைக் இருக்கு. அதாவது சூர்யாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, ஒரு அக்கா இருக்கிறாங்க. அவங்களோட குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம். சக்தியோட வீட்டுல சக்தி, சக்தியோட தங்கச்சி, அப்பா, அம்மா, சக்தியோட தாத்தா, பாட்டி, மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க. ஸோ சூர்யா வீட்டில் அவங்க அண்ணனோட பைக்கை சூர்யா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சூர்யாவுக்குமே ஒரு பைக் வாங்கி கொடுத்துட்றாங்க. 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது, அதாவது 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது தான் சூர்யாவோட அப்பாவுக்கு லாட்டரி டிக்கெட் விழுந்து அடுத்த 2 வருஷத்துல அவங்களோட growth ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமா 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போதே சூர்யா கிட்ட பைக் இருந்த காரணத்தினால சக்தியை யூஸ் பண்ண விடுறாரு. சக்திக்கு ஓட்ட தெரியாது, இவரே சொல்லி கொடுக்குறாரு. இவங்க 2 பேருமே ஒரு கிரவுண்ட்ல போய் தான் இந்த பைக் ஓட்டுறதுக்கு கத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏரியால இருக்கிற ஒரு கிரவுண்டாங்க. திருச்சியிலேயே ஃபேமஸான ஒரு கிரவுண்டா. இந்த கிரவுண்ட்ல நிறைய பேர் வாக்கிங் போறது, மோஸ்ட்லி கார் எடுத்துகிட்டு போய் டிரைவ் பண்ணுற கற்றுக்கிறவங்க, அப்புறம் பைக் எடுத்துகிட்டு போய் கற்றுக்கிறவங்க தான் அதிகமாக அந்த கிரவுண்டில் ஓட்டிகிட்டு இருப்பாங்களாம். அந்த கிரவுண்டில் விடிய காலையில் 6 மணிக்கெலாம் போயிடுவாங்களாங்க. ஏன்னா 6:30க்கு மேலே
க்ரௌடு அதிகமாயிருமா, நிறைய பேர் வாக்கிங் போகிறது, அப்புறம் அந்த பைக்கு காருன்னு ஓட்டுறதுக்கு வருவாங்க இல்லையா, க்ரௌடு வரதுக்கு முன்னாடியே போய் சொல்லி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு சூர்யாவும் சக்தியும் எப்பயுமே 6 மணிக்கெல்லாம் போயிடுவாங்களாங்க. அப்படி ஒரு நாள் போகும்போது சூர்யா சக்திக்கு பைக் ஓட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த கிரவுண்டில் இவங்களை தவிர்த்து வேற யாருமே கிடையாது. வீக் டேஸில் அவ்வளோவா யாருமே வரமாட்டாங்க. இவங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு கிளம்புற டைமிங் பார்த்தீங்கன்னா 7:45 தான் கிளம்புவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு அரை மணி நேரம் மட்டும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவாங்க எப்பயுமே. இந்த கிரவுண்டில் தூரத்தில் நிறைய மரங்கள்லாம் இருக்குமா, நடுவில் மட்டும்தான் ஃபுல்லாக எம்டி கிரவுண்டாக இருக்குமா, அங்கேயுமே அங்கங்கே புல்லாக தான் இருக்குமாங்க. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற ஒரு கிரவுண்டு தான். தூரத்தில் யாரோ ஒரு தாத்தா நின்றுக்கிட்டு இவங்களையே பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த தாத்தா கிட்ட பைக்கும் கிடையாது, காரும் கிடையாது, வேற யாருமே அந்த தாத்தா கூடயும் இல்லை. இப்போ சக்தி இந்த விஷயத்த கவனிச்சிடுறாரு. மச்சான், அந்த தாத்தா ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுட்டு இருக்கிறாரா, நம்ம ஒரு வாரமாகவே இந்த கிரவுண்டுக்கு வந்துட்டு இருக்கிறோம், இந்த தாத்தாவை நான் பார்த்ததே கிடையாது இந்த கிரவுண்டில், எனக்கு என்னவோ பயமாக இருக்குது மச்சான். நேற்று தான் நைட்டு நான் KTVயில் ஒரு பேய் படம் பார்த்துட்டு வந்தேன், அது என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால என் கண்ணுக்கு மட்டும்தான் அவர் தெரிகிறாரா இல்லை உனக்கும் தெரிகிறாரான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுன்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட கேட்க, சூர்யா பார்த்துருக்கிறாரு. சூர்யாவோட கண்ணுக்கும் அந்த தாத்தா தெரிஞ்சிருக்கிறாரு. அந்த தாத்தா ஒரு மாதிரி சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு இரத்தக்கரையோட அங்கங்கே ஒரு மாதிரி எங்கேயும் இப்போ கீழே விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பைக்கில் போயிட்டு இருக்கும்போது செம்ம ஸ்பீடாக போயிட்டு கீழே விழுந்துட்டோன்னா கை கால்லாம் தேஞ்சது மட்டும் இல்லாமல் அங்கங்கே அந்த ட்ரெஸ்ஸெலாம் கிழிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிற்கிறாரு. மண்டையிலலாம் ரத்தம் வந்துட்டு இருக்கீங்க எனக்குள்ளலாம். எதுக்கு இந்த தாத்தா இப்படி நிற்கணும், யார் இவர், ஒன்றுமே புரியலை. வேணாண்டா, நம்ம எதுவுமே கேட்க வேணாம், நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சூர்யா சொல்ல, சக்தி என்ன சொல்கிறாருன்னா, இல்லைடா பார்க்க பாவமாக இருக்கிறாரு, ஒரு வேளை எதனா ப்ராப்ளமாக என்னன்னு சொல்லி கேட்போம், இல்லை ஹாஸ்பிட்டலில் கூட கூட்டு போய் விட்டுருவோம் மச்சான், ஏன்னா மனநோயாளியாக இருக்க போகிறாரு. நிறையா பேர் இந்த மாதிரிலாம் சுற்றுவாங்க, திருச்சியிலன்னு கிடையாது, நிறைய இடங்களில் மனநோயாளிகள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இந்த மாதிரி ரோட்டில் சட்டையை கிழிச்சு போட்டு அலையிறது, முடியெல்லாம் அதிகமாக வளர்த்துக்கிட்டு அழுக்காக சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறையா இடங்களில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி யாரோ ஒருத்தராக கூட இருக்கலாம்டா, என்னன்னு கேட்கலான்னு சொல்கிறாரு. சரிடா, இந்த ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு போய் கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் சுற்றிட்டு திருப்பி அந்த சைடு பார்க்கும்போது அந்த தாத்தா அந்த இடத்துல இல்லை. இவங்க 2 பேருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அந்த தாத்தாவை தேடாத இடமே கிடையாதான். அந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே அந்த தாத்தாவை தேடி அலைஞ்சிருக்கிறாங்க, எங்கேயுமே இல்லை. அந்த கிரவுண்டுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக செக்யூரிட்டிலாம் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க யார்கிட்டையுமே கேட்க முடியாது இல்லையா. வெளியே வரும்போது ஒருத்தர் சர்பத் கடை போட்டு வச்சுருப்பாராம், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஆனால் உள்ள ஒரு தாத்தா சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு ரத்தத்தோடு அலைஞ்சிட்டு இருந்தார், உங்களுக்கு எதனா ஐடியா இருக்காண்ணா யாருன்னு. நாங்கள் முதல்ல பார்த்தோம், அப்புறமா திரும்பி பார்த்தா அவரை காணுங்கும் போது, எப்பா அதெல்லாம் இங்கே நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ஏன்னா பைத்தியமாக இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி அவர் அசால்ட்டாக சொல்லிடுறாரு. என்னதான் அவர் சொன்னாலும் இவங்களோட 2 பேரோட மனசுக்குள்ள அது ஆழமாக பதியுதுங்க. ஸ்கூலுக்கு லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு இந்த டாக்கை அப்படியே விட்டுட்டு சூர்யா தான் சக்தியை அவங்களோட வீட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து சக்தியோட வீடு ஒரு 2.5 கிலோமீட்டர், அங்கே போய் அவர் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு மறுபடியும் இங்கே வந்து இவரை பிக்கப் பண்ணிவிட்டு சக்தியை கூப்பிட்டுட்டு தான் மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும். இதுதான் இவங்களோட ரொட்டீனாக இருந்துகிட்ருக்கு. இப்போது இவங்களோட வீட்டில், சக்தியோட வீட்டில் சூர்யாவை பார்த்தாலே பிடிக்காது அவங்க அப்பாவுக்கு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா அவங்க பணக்காரங்களாகிட்டாங்க. ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறான்னு சொன்னேன் இல்லையா, சூர்யாவோட அப்பா, அவரோட கம்பெனியில் தான் சக்தியோட அப்பா வேலை பார்க்குறாரு. அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பசங்க 2 பேருமே, அதாவது முதலாளி தொழிலாளிங்கிற அந்தஸ்தில் அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. சூர்யாவும் சக்தியும் ஒன்றா அந்த ஃபேக்ட்ரிக்கு வரது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாக்கள் முன்னாடியே வாடா போடான்னு பேசிக்கிறது, இவர் அவர் அடிக்கிறது, அவர் இவர் அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஜாலியாக இருந்திருக்கிறாங்க. இது சூர்யாவோட அப்பாவுக்கும் பிடிக்கல, சக்தியோட அப்பாவுக்கும் பிடிக்கல. ஏன்னா சக்தியோட அப்பாவை சூர்யாவோட அப்பா தான் கூப்பிட்டு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. இங்கே பாரு, உன் பையனை என் பையனும் ஃப்ரெண்ட்ஸ் தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒரு லிமிட்டு தான். சும்மா வந்துக்கிட்டு உன் பையன் என் வீட்டில் வந்து இருக்கிறது, என் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு கேம் விளாடுறது, என் பையன் கூட சுற்றுறதுன்னு சொல்லி வச்சுக்கிட்டானா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு கூட சொல்லலை, எல்லாரும் முன்னாடியும் சொல்லி அசிங்கப்படுத்தியிருக்கிறாரு. அந்த விரக்தியில் சக்தியோட அப்பா இருக்கும்போது தான் இந்த சம்பவம், இந்த கிரவுண்டில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா சூர்யா சக்தியை அவரோட வீட்டில் வந்து இறக்கி விடுறாரு. இப்போ சக்தியோட அப்பா சூர்யா கண்ணு முன்னாடியே சக்தியை அடின்னு அடிக்கிறாரு. யாரை கேட்டா நீ வந்து கிரவுண்டுக்கு போகிற, எதுக்குடா போகிற, நீ இப்போ பைக் ஓட்ட கற்றுக்கிட்டு மட்டும் நீ என்ன பைக்காக வாங்க போகிற, தகுதி தெரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விடுறாரு. இது சூர்யாவோட மனசை ரொம்பவே பாதிச்சிருக்குது. அன்னைக்கு சூர்யா சக்தியை கூப்பிட்றதுக்கு மறுபடியும் அவரோட வீட்டுக்கு வரும்போது சக்தி வீட்டில் இல்லை. என்னன்னு சொல்லி கேட்டால் அவங்க அப்பா இப்போ தான் அவன் போகிறான், அவன் நடந்தே போவான்,
ஸ்கூல் ஒன்றும் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, அசலூர்லலாம் இல்லை, 5-6 கிலோமீட்டரில் தானே இருக்குது, அவன் நடந்தே போவான், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் தம்பின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அவரோட சைக்கிள் எடுத்துகிட்டு அவரோட கம்பெனிக்கு போயிடுறாரு. சூர்யா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா சக்தி கிட்ட போய் பேசுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கிறாரு. 2 பேருமே ஒரே கிளாஸ் ரூம் தான், ஒரே கிளாஸ் ரூமில் ஒரே பெஞ்சில் தான் உட்காந்துருக்குறாங்க. சூர்யா உள்ளே போய் பார்க்கும்போது சக்தி வேற ஒரு பெஞ்சில் வேற ஒரு பசங்களோட போய் உட்காந்துக்கிறாரு. இது சூர்யாவுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிருக்குது. எவ்வளவோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணாலும் சக்தி அன்னைக்கு ஃபுல்லாகவே சூர்யாவை அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு. என்னடா விஷயம், ஏன்டா உங்கள் அப்பா அப்படி பேசினாரு, உங்கள் அப்பா பேசினாருன்னா அது வீட்டோட வச்சுக்கோ, ஸ்கூலில் வந்துட்டு நீ என்னோட ஃப்ரெண்டு, என் கூட நீ வந்து பழகிறதுல உங்கள் அப்பா ஒன்றும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்கும் போது தான் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. டேய் உங்கள் அப்பா கிட்ட கேட்டுக்காத, எங்கள் அப்பாவை உங்கள் அப்பா இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு எல்லாரும் முன்னாடி வச்சுன்னு சொன்னதும் சூர்யா சும்மா இல்லாமல் அவங்களோட அப்பா கிட்ட போயிட்டு சண்டை போட்டுக்கிறாரு. நம்மளும் ஒன்றும் கோடீஸ்வரங்க கிடையாதுப்பா, புதுசாக நம்மளே வந்து உழைச்சி சம்பாதிக்கல, லாட்ரி டிக்கெட்டில் ஒரு அதிர்ஷ்டம் அடித்து அதில் தான் பெரிய ஆளாக இருக்கிறோம், நீங்களும் அவரோட நிலைமையில தான் இருந்தீங்கிறத மறந்துடாதீங்க. ஆக்சுவலி அவங்க அப்பா வேலை பார்த்த அதே கம்பெனியில் தான் இவங்க அப்பா சூர்யாவோட அப்பாவுமே வேலை பார்த்துருக்கிறாரு. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு லாட்ரி டிக்கெட் விழுந்ததுக்கப்புறமா அவர் கொஞ்சம் பணக்காரராக ஆனதுக்கப்புறமா தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து அங்கே வேலை பார்த்த சிலரை இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஒரு 10 பேரை மட்டும் வேலைக்கு எடுத்துருக்கிறாரு. அவங்களுக்கு அங்கே விட அதிகமான சம்பளமும் கொடுத்து தான் கூப்பிட்டுருக்கிறாரு. இதுதான் சூர்யாவோட அப்பாவோட பாஸ்ட். என்னதான் இது எல்லாமே ஏற்றுக்கக்கூடிய உண்மையான விஷயங்களாக இருந்தாலும் சூர்யா அவங்க அப்பா கிட்ட கேட்குற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, வீட்டில் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு 5-5:30 அவங்க அப்பா வீட்டில் தான் இருந்திருக்கிறாரு. அவங்களோட வீட்டில் ஒரு ப்ரெஷர் போயிட்டுருக்கு, ஆல்ரெடி ஃபேமிலி இஷ்யூ சம்மந்தமாக அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் இருப்பாங்களாம். எல்லாரையும் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது இவர் வீட்டுக்கு வந்த உடனே பேக்கை தூக்கி கீழே போட்டுட்டு அவங்க அப்பாவை பிடிச்சி கத்துன்னு கத்தி சண்டை போட்டுடுறாரு. சூர்யா தான் அவங்க வீட்டில் செல்ல பிள்ளையாம் அவங்க அப்பாவுக்கு, அதனாலேயே இவர் அடிக்க மாட்டார், திட்ட மாட்டார். இப்போது இவர் பண்ண இந்த விஷயத்துக்காக அவரை ஓங்கி ஒரு அறை விட்டுருக்கிறாருங்க. இதுக்கப்புறம் அந்த பையன் கூட பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, அவ்வளோதான், மேலே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாரு. சூர்யாவுக்கு அன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாகவே இருந்த காரணத்தினால வெளியவும் போகலை, ரூமை விட்டு வெளியே வரல. இப்போ இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்ததும் அவர் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகி சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு சூர்யாவுக்கு ஊட்டி விடும்போது சூர்யா ஒரு சத்தியம் வாங்குறாரு. பா, நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து பெரிய பணக்காரர் அந்த மாதிரி ஒரு போர்வையில் இருக்காதீங்க, அவன் என்னோடய ஃப்ரெண்டு, அவனை நான் வந்து எப்பயும் போல தான் பழக முடியும், அவன்கிட்ட நான் பணக்காரன்னு சொல்லி காட்டி எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லன்னு சொல்லிட்டு சொல்லும்போது சூர்யாவோட அப்பாவால் அதை ஏற்றுக்கவே முடியலை. நான் போய் அவங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு, சரிப்பா நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, உன்னை வந்து நான் எதுவுமே இதுக்கப்புறம் சொல்ல போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு போயிடுறாருங்க. இந்த சம்பவம் நடந்தது வெள்ளிக்கிழமை நைட்டுங்க. சூர்யாவோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி வீடு, வெளியே கேட் இருக்கும், கேட்டுக்குள்ளே நம்ம இந்த படங்கள்லாம் பார்க்குற மாதிரி ஒரு பங்களா மாதிரியான டைப்பில் ஒரு வீடுங்க. அண்ணா நகர்னு சொல்லிட்டு திருச்சியில் ஒரு ஏரியா இருக்குதான், அந்த ஏரியாவில் பார்ஷான வீடுங்கள்லாம் இருக்குமா, அந்த வீடுகளில் ஒன்று தான் சூர்யாவோட வீடு. மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் கீழே ஒரு பெரிய ஹாலை ஒட்டியே ஒரு மாடலர் கிச்சன் இருக்குமா, ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குமா, பேக்கில் போகிறதுக்கு பாதையும் இருக்குமா, அதாவது கொல்லப்புற கதவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொல்லப்புற கதவும் இருக்குமா, வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் போகுமாங்க. இந்த ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் மாடலாக இருக்குமாங்க, அதாவது இந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி வளைஞ்சி போய் மேலே ஏறி போனால் அங்கே ஒரு பெரிய ஹால் இருக்குமா, அங்கேயுமே சோஃபாலாம் இருக்குமா, அதாவது சிட்டிங் ஏரியா மாதிரி ஒன்று இருக்குமா, வெளியே போகிறதுக்கு பால்கனி காமனாக ஒன்று இருக்குமா. அது போக லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்குமாங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமில் தான் சூர்யாவோட அண்ணன் தங்கியிருப்பாங்களாம். ஆப்போசிட்டில் இருக்கிற பெட்ரூமில் தான் அவங்க அப்பா அம்மா இருப்பாங்களாம். இது போக இவங்களோட வீட்டில் இன்னும் 2 ரூம் இருக்குது, அது மாஸ்டர் பெட்ரூம் சொல்ல முடியாது, சின்ன பெட்ரூம் தானா, அங்கே தான் மற்றவங்க எல்லாருமே தங்கியிருப்பாங்களாங்க. சூர்யாவோட அண்ணனும் தங்கியிருக்கிற அந்த மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு பால்கனி இருக்குமாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. சூர்யாவோட அப்பா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பையனை படுத்து தூங்க வச்சுட்டு போயிடுறாரு. சூர்யாவோட அண்ணனும் தான் அவங்களோட பெட்ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஃபேன் ஓடலை, வெறும் ஏசி மட்டும்தான் போட்டு வச்சுருக்கிறாங்க. திடீர்னு இப்படி யாரோ ஒருத்தவங்க சூர்யாவோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வச்சிருக்கிறது RX 100 பைக். இந்த பைக்கை யாரோ ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த சத்தம் ஏரியாவோட முக்கு வரைக்கும் கேட்குங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பைக் தான். இந்த சவுண்டு கேட்டதுமே சூர்யா டக்குன்னு கண்ணை முழிக்கிறாரு. கண்ணு முழிச்சு அரை தூக்கத்தில் எந்திரிச்சு பார்த்தா பைக் சவுண்டு நல்லாவே கேட்குது. கீழே யாரோ ஒருத்தவங்க முறுக்குறாங்க, அதாவது ரைஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, இந்த மாதிரி பயங்கரமாக சத்தம் கேட்குது. பக்கத்தில் பார்த்தா அவங்க அண்ணன் இருக்கிறாரு, அவங்க அண்ணன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. என்னடா இது, அண்ணனும் இங்கே தான் இருக்கிறான், நம்மளும் இங்கே தான் இருக்கிறோம், அப்புறம் எப்படி வந்துட்டு பைக்கை வந்து ஸ்டார்ட் ஆகும், ஒருவேளை அப்பா ஸ்டார்ட் பண்ணுவார், அப்பா பைக்கை தொடவே மாட்டார், அவர் காரில் தான் போவார். அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் இந்த நேரத்தில் பைக்கை ஆன் பண்ணுவா,
எந்திரிச்சு போயிட்டு பால்கனிக்கு போகிறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் ஒரு கண்ணாடி மாதிரியான அமைப்பு இருக்குமாங்க விண்டோலையே. அது வழியாக எட்டி பார்த்தா பைக்கில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்க, பைக்கை முறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, புகையும் வந்துட்டு இருக்குது. பார்த்துட்டாரு. இப்போ இவங்களோட ரூம் டோரை பார்க்குறாரு. ரூம் டோர் லாக்கில் இருக்குது, அதாவது உள்ளுக்குள்ளே தாப்பால் போட்டு வச்சு தூங்குறாங்க. யார் இவங்க ரூம்குள்ளே வந்து கீ எடுத்துகிட்டு கீழே போயிட்டு பைக் ஆன் பண்ணுவா? கீ இருக்கிற இடத்துல போய் பார்க்குறாரு. ரூமில் படுத்திருக்கிற பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு டிராயர் இருக்குமா, அதில் தான் இவங்க அண்ணனும் சரி இவரும் சரி பைக் கீயெல்லாம் வைப்பாங்களாம். அந்த டிராயரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பைக் கீ இருக்குது. இவருக்கு ஒரு மாதிரி குப்புன்னு வேர்க்குதுங்க. என்னடா அது, பைக் கீ இங்கே தான் இருக்குது, அண்ணனும் இங்கே தான் தூங்கிட்டு இருக்கிறான், ஒருவேளை திருடே எவனாச்சும் வந்திருப்பானு சொல்லிட்டு அவங்க அண்ணனை எழுப்புறாரு. அவங்க அண்ணன் எந்திரிக்கவே இல்லை. ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டே திரும்பி படுத்துடுறாரு. செம்ம டயர்ல இருக்கனால எந்திரிக்க மாட்டாரு. இப்போ சூர்யா மட்டும் பால்கனி டோரை ஓபன் பண்ணி வெளியே போய் பார்க்கறாரு. வெளியே போய் பார்த்தா அந்த பைக் மேல கிரவுண்டில் பார்த்தாங்க இல்லையா ஒரு தாத்தா, ஒரு மாதிரி ரத்தமா, உடம்பெல்லாம் ரத்தம், தலையெல்லாம் ரத்தம் வந்துச்சு, சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு நின்றுட்டு இருந்தாரு. இவங்க பார்க்கும்போது காணும் இல்லையா, அந்த தாத்தா இவரோட பைக் மேல உட்காந்துக்கிட்டு பைக்கை ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆள் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கொடூரமா இருந்திருக்கிறாருங்க. அந்த கிரவுண்டில் பார்த்ததை விட அதிக அளவுக்கு ரத்தம், அவரோட உடம்பு ஃபுல்லாவே ரத்தம். சூர்யாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. என்னடா அது, கிரவுண்டில் பார்த்த தாத்தாக்கு நம்ம வீட்டில் என்ன வேலை, அதுவும் பைக்கி மேலே இருக்குது, எப்படி இருந்தாலும் பைக்கை வந்து ஆன் பண்ணான்? அப்படியே ஒருவேளை அவர் ஆன் பண்ணியிருந்தாலும் இந்த சத்தத்துக்கு இந்நேரம் எல்லாருமே எந்திரிச்சிருக்கணும், ஏன் சூர்யா மட்டும் எந்திரிக்கணும்? பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க அண்ணன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு இன்னுமே. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க வீட்டில் கீழே செக்யூரிட்டி இருப்பாராம், அவரோட பேரை சொல்லி கத்தி இருக்கிறாரு சூர்யா. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. செக்யூரிட்டி எங்க போனார்னே தெரியல. இப்ப சூர்யா செக்யூரிட்டியோட பேரை சொல்லி கத்துல இந்த தாத்தா ரைஸ் பண்றதை நிப்பாட்டிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. இப்ப சூர்யாக்கு ஒரு மாதிரி ஈரக்குலைய நடுங்கி இருக்குதுங்க. ஏன்னா அந்த தாத்தாக்கு கண்ணே இல்லை, ஒரு மாதிரி கருப்பா இருக்குதாங்க. கண்ணை ஃபுல்லா நோண்டி எடுத்துட்டா உள்ள இருக்கிற அந்த பிளட் எல்லாம் வந்து ஒரு மாதிரி உறைஞ்சு போயிட்டா எப்படி இருக்கும்? கேட்கும் போது ஒரு மாதிரி கொடூரமா இருக்குல்ல. நேர்ல பார்த்த அவருக்கு எப்படிங்க இருக்கும்? சூர்யாவை பார்த்தது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி கொடூரமா சிரிச்சிருக்கிறாருங்க. அவர் சிரிச்ச சிரிப்பு ஒரு மாதிரி எக்கோ அடிச்சிருக்குது. இப்ப சூர்யாவுக்கு பயம் அதிகமாகி என்ன நடந்தாலும் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். எப்படினாலும் அதை காலையில அப்பா கிட்ட சொல்லிக்கலாம், இந்த வண்டியை எடுத்துட்டே போயிட்டா கூட பரவாயில்ல, நமக்கு உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு கடத்துக்கு மேல பால்கனி டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணி ரூம்குள்ள. ஆனால் பால்கனி டோர் லாக் ஆயிருக்குது. உள்ள இருந்து யாரோ ஒருத்தவங்க லாக் பண்ணிருக்காங்க. அவரோட பெட்ரூம்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க லாக் பண்ணிருக்காங்க. அவங்க அண்ணன் தூங்கிட்டு இருக்கிறாரு. கத்துன்னு கத்தி உடன்னு உடைக்கிறாராங்க. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அந்த தாத்தா சூர்யாக்கு இங்க இவ்வளவு பக்கத்துல மேல பால்கனில வந்து நின்று இருக்கிறாரு. பார்த்த உடனேயுமே அள்ளறி அடிச்சு கத்திட்டு எந்திரிச்சிருக்கிறாருங்க. பார்த்தா கனவு. சூர்யா மட்டும்தான் அவரோட பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. டைம் 9:30 ஆகுது, அதாவது சனிக்கிழமை. இவருக்கு ஸ்கூல் லீவ் தான், அதனால இவர் தூங்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனால் இவரோட கனவுல இப்படி ஒரு பயங்கரமான விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அரண்டு போய் வெளியே எந்திரிச்சு வந்து அவங்க அம்மா கிட்ட போய் உட்கார்ந்துக்கிறாரு. அவங்க அம்மா ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. வேலையாட்கள்லாம் வந்து சமைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க சூர்யாவோட முகத்தை பார்த்ததுமே. என்னாச்சுடா, ஏன்டா ஒரு மாதிரி படபடப்பா இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா கிட்ட எதையுமே மறைக்க மாட்டாராங்க சூர்யா. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. மா, நானும் சக்தியும் ஒரு கிரவுண்டுக்கு போவோம் இல்லையா, இந்த கிரவுண்டில் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா அவருக்கு வந்த கனவையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சூர்யாவோட அம்மா சூர்யாவை அவங்களோட சாமி ரூமுக்கு கூட்டு போனது மட்டும் இல்லாமல் அவங்க குலசாமி திருநீர் எடுத்து பூசி விட்டுட்டு, ஒன்றும் நடக்காதுப்பா, நீயே சொல்கிற இது ஒரு கெட்ட கனவுன்னு சொல்லிட்டு, மேபி அந்த தாத்தா கிரவுண்டில் உயிரோட கூட இருந்திருக்கலாம்ப்பா, நீங்கள் தூரமாக பார்க்கும்போது அவர் அங்கே நின்றுட்டு இருந்திருப்பாரு, வேற எங்கேயாச்சும் கூட போயிருக்கலாம் இல்லையா. நிறைய பேர் பைத்தியமாகவும் அலைகிறாங்க இல்லையா, நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பைத்தியங்களாகவும் அலைவாங்க. நீங்கள் யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு கற்பனை பண்ணிக்காதப்பா. ஏன் சக்திக்கெலாம் எதுவும் நடக்கல, உனக்கு மட்டும் இந்த மாதிரி அமானுஷமாக கனவு வருதுன்னா ஏன் உன்னைய மட்டும் அவர் விரட்டணும்? அப்படி ஒன்று இருக்குல்ல, நீ இதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. என்ன தான் சூர்யாவோட அம்மா ஆறுதலாக பேசினாலும் அவர் அந்த விஷயத்துலேருந்து வெளியவே வரல. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது கிச்சனில் பாத்திரங்களை கீழே போட்டு உடைக்கிற சத்தம் கேட்டதும் பயந்து போய் அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ தான் அவங்க அம்மாவுக்கு புரியுது இவர் எந்த அளவுக்கு பயந்துருக்கிறாருங்கிறது. இப்போ சூர்யாவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோடாங்கி இருக்கிறாராங்க திருச்சியில், அதாவது இந்த பேய் ஓட்டுறது, மந்திரிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பார். இவங்களோட குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட கூட்டு போயிட்டு காட்டி சூர்யாவுக்கு நடந்த எல்லா சம்பவங்களையும் அவர்கிட்ட சொல்லி அங்கே மந்திரிச்சு இவருக்கு ஒரு கயிறும் போட்டு விட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அப்படியுமே சூர்யா அதுலேருந்து வெளியே வரலை. இப்போ சூர்யாவோட அம்மாவே சக்திக்கு ஃபோன் போட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி, அப்பா கொஞ்சம் வீட்டுக்கு வாப்பா, வீட்டுக்கு வந்து இவனை கொஞ்சம் காம் டவுன் பண்ணு, இவன் அதுக்குள்ளேயே இருக்கிறான்ப்பா, வெளியே வர மாட்டாமான்னு சொல்லிட்டு சக்தியை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. சக்தி சூர்யாவோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சூர்யா கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வராருங்க. அவரை சிரித்து பேசி அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே கொண்டு வராரு. இப்போ இவங்க 2 பேருமே அவங்க வீட்டில் உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. ஜாய்ஸ்டிக்கில் கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது
அவங்க அப்பா எதர்ச்சியாக மத்தியானம் வீட்டுக்கு வந்துடுறாருங்க. சூர்யாவோட அப்பா. அவருக்கு சக்தியை கண்டாலே ஆகாது. இப்போ சக்திக்கும் புரியும். அவங்க அப்பா சொல்லியிருக்கிறார் இல்லையா, சக்தியோட அப்பாவும் சூர்யாவோட அப்பாவை பற்றி. அவரை பார்த்ததுமே இவரும் தலையை குனிஞ்சிக்கிட்டு ஜாய்ஸ்டிக்கை கீழே வச்சுட்டு உட்கார்ந்து வந்துருக்கிறாரு. அவங்க அப்பா எதுவுமே பேசாமல் லைட்டாக ஒரு கடமைக்கேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு உள்ளே போயிடுறாரு. சூர்யாவோட அப்பா கிட்ட அவங்க அம்மா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நான் அந்த பையனை வர வச்சேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க அப்பா அமைதியாக போயிட்டார். அன்னைக்கு நாள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் முடிஞ்சிருதுங்க. சக்தி அவரோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அடுத்த ஒரு வாரத்தில் சக்தியோட பர்த்டே வருது. சின்ன வயசுலேருந்தே சக்தியோட பர்த்டேக்கு சூர்யா அவர் ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுக்கறது ஒரு காமனான விஷயம் இவங்களுக்குள்ள. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இவரோட பர்த்டேக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சூர்யாவோட அப்பா இந்த சம்பவங்கள்லாம் நடந்து அடுத்த 2 நாளில் சூர்யாவுக்கு புதுசாக ஒரு பைக் வாங்கி கொடுக்குறாரு. இதுதான்ப்பா அவனோட புது பைக், இதுக்கப்புறம் நீ வச்சிருக்க பழைய பைக்கை யூஸ் பண்ணாத, அதை நம்ம வித்துடலாம். நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டேன், ஒரு மெக்கானிக் கிட்ட பேசிட்டேன். எப்பயுமே இவரோட பைக் இந்த RX 100 வந்து அந்த மெக்கானிக் கிட்ட தான் கொடுத்து சர்வீஸ் பார்ப்பாராம். அந்த சர்வீஸ் பார்க்குற மெக்கானிக் இவங்க அப்பாவுக்கு ரொம்பவே க்ளோஸ். அந்த மெக்கானிக் சூர்யாவோட அப்பா கிட்ட ஆல்ரெடி இந்த பைக்கை கேட்டிருக்கிறாரு. சார் எனக்கு கொடுங்க சார், நான் என்னால் முடிஞ்ச காசை கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க அப்பாவுமே கமிட்மெண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறார். இந்த விஷயத்த சூர்யா கிட்ட அவங்க அப்பா சொல்லலை. புது பைக் வாங்குறதையும் சூர்யா கிட்ட சொல்லலை. புது பைக் வாங்கி கொடுத்ததும் சூர்யா சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. பழைய பைக்கை அந்த மெக்கானிக் கிட்ட கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போது கோவமாயிடுறாரு. ஏன்னா இப்போ தான் சூர்யாவுக்கு ஒரு விஷயம் தோணி இருக்குது. இந்த பைக்கை ஏன், இந்த வச்சிருந்த RX 100 பைக்குமே புதுசு தான், பழசுலாம் கிடையாது. வாங்கியே ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைக்கை ஏன் நம்ம சூர்யா கிட்ட கொடுத்துடக்கூடாது, அந்த பைக்கை ஏன் நம்ம சக்தி கிட்ட கொடுத்துடக்கூடாது. சக்தி தான் சின்ன வயசுலேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கிறான் இல்லையா, பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு. என்னோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்றேன்ப்பான்னு சொல்லும்போது இவங்க அப்பாவுக்கும் சூர்யாவுக்கும் சண்டை வருதுங்க. அது எப்படி, நான் கொடுத்த கமிட்மெண்ட்டை நீ வந்து உடப்ப, நான் சொல்கிறத கேளு, நான் வாக்கு கொடுத்துட்டேன், அவங்ககிட்டே இந்த பைக்கை கொடுத்துடலான்னு சொல்லும்போது சூர்யா அடம்பிடிச்சு அவங்க அப்பா கூட ஆர்கியூ பண்ணி அவங்க அம்மா கூட சண்டை போட்டு 2-3 நாள் சாப்பிடாமல் இருந்து ஒரு வழியாக அவரோட அந்த RX 100 பைக்கை அவங்க அப்பா வாயாலேயே சக்தி கிட்ட கொடுத்துருங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாருங்க. இப்போது சக்தியோட பர்த்டே அதுவுமா இந்த பைக்கை ஃபுல்லாக சர்வீஸ்லாம் பண்ணி புது பைக் மாதிரி கொண்டு போயிட்டு அவரோட வாசலில் நிப்பாட்டிடுறாரு. கீயை அவர்கிட்டையும் கொடுத்துட்றாரு. சக்தி தன்னோட லைஃப்லேயே இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்து சூர்யாவும் பார்த்ததில்ல, அவங்களோட வீட்டாட்களும் பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு செம ஹாப்பியாக இருந்திருக்கிறாருங்க இந்த பைக்கை கொடுத்ததும். இப்போது அன்னைக்கு நாள் ரொம்பவே சந்தோஷமாக போயிருக்குது. அதுக்கு அடுத்த நாள் சூர்யாவுக்கு ஒரு ஃபோன் கால் சக்தியோட வீட்டிலேருந்து. சூர்யா அழுதுகிட்டே பதறி அடித்து அவரோட வீட்டில் மேலேருந்து இறங்குறேன்னு சொல்லிட்டு படிக்கட்டில் உருண்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. சக்தி சூர்யாவோட வீட்டுக்கு சக்தியோட வீட்டிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு லாரியில் அடிபட்டு சக்தி ஸ்பாட் அவுட், இறந்துட்டாரு. இந்த விஷயத்தை கேட்டதும் சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியாமல் கிளம்பி போகலாங்கிற அவசரத்தில் தலைக்கால் புரியாமல் மேலேருந்து உருண்டு விழுந்து மயக்கம் அடைஞ்சிட்டாரு. சக்தி இறந்து போன அந்த நாளை சூர்யாவால் இப்போ வரைக்கும் மறக்கவே முடியாதாங்க. அவர் இறந்த நாளுக்கு இப்போ வரைக்குமே எல்லாருக்குமே சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்கறது, அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க சூர்யாவை. அவருக்கு தலையில் அடிபட்டு கொஞ்சம் அன்கான்சியஸ் ஆனனால பயந்து போய் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற வேலையாட்கள் எல்லாரும் அவங்கள கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் கண்ணு முழிச்சதுமே நேராக எந்திரிச்சு சக்தியோட வீட்டுக்கு போயிருக்கிறாரு. சக்தியை ஐஸ் பாக்ஸில் வச்சுருந்துருக்குறாங்க. சக்தியை இந்த கோலத்தில் அவரால் பார்க்கவே முடியலையாங்க. சூர்யாவுக்கு ஒரு கில்ட்டி வருதுங்க, தன்னால் தான் சக்தி இறந்துட்டான்ட்டு. ஒருவேளை சூர்யா சக்திக்கு அந்த பைக்கை கிஃப்ட் பண்ணலன்னா அவர் இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்கலாம், சான்ஸ் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. வேறு எந்த பைக்காக இருந்தாலுமே மேபி அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கலாம் இல்லையா, இது விதின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதை சூர்யாவால் ஏற்றுக்க முடியலை. தன்னால் தான் தன்னோட நண்பனை இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உட்காந்து அழுது ரொம்ப ஒரு மாதிரி ஆளே கிறங்கி போயிருக்கிறாரு. அடுத்து ஒரு வாரத்தில் வெயிட் லாஸ் ஆகிருக்கிறாரு. கண்ணு கீழே கருவளையெல்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியே போகாமல் அழுதுகிட்டே இருக்கும்போது சூர்யாவோட அப்பா அம்மா சூர்யாவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அக்கா அண்ணன் எல்லாருமே ஃபேமிலியாக ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணி கொடைக்கானல் போயிருக்கிறாங்க. கொடைக்கானல் போயிட்டு ரிட்டன் வந்ததுக்கப்புறமாவும் அவர் அங்கே போகும்போதும் சரி இங்கே வந்ததுக்கப்புறமும் சரி ஆளே உடஞ்சி போய் அந்த விஷயத்துலேருந்து அவரால் வெளியவே வர முடியலையாங்க. இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருனா, அவர் இறந்து போனதுக்கப்புறமா RX 100 பைக் அவருக்கு கிஃப்டாக கொடுத்தாரு இல்லையா, அதில் நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருக்கிறாங்க. இவங்களுக்கு ஃபேவரட்டான கார்ட்டூன்ஸோட ஸ்டிக்கர்லாம் அவர் ஒட்டுவாராங்க. யார், சக்திக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்குது. சக்தி இறந்ததுக்கப்புறமா அவரோட ஞாபகார்த்தமாக அந்த RX 100 பைக்கை சர்வீஸ் கொடுத்து இவரோட வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறாரு சூர்யா. இந்த பைக்கை வீட்டில் பார்த்ததுமே அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே வந்திருக்குதுங்க. சூர்யாவோட அப்பா இந்த பைக் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த பைக்கை வந்து நான் அவங்ககிட்டே கொடுத்துட்றேன், நான் அப்போவே சொன்னேன், நீ தான் கேட்காம இவங்கிட்ட கொடுத்த,
இப்போயும் சொல்கிறேன், இந்த பைக் இங்கே இருக்கக்கூடாது, நான் வந்து அந்த மெக்கானிக் கிட்டே கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவ்வளோ அழுத்தி சொல்கிறத பார்த்தா சூர்யாவுக்கு சந்தேகம் வருது. எதையாச்சும் என்கிட்ட வந்து மறைக்கிறீங்களா, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுப்பா, ஆல்ரெடி இந்த பைக்கில் தான் அந்த தாத்தா வந்து உட்காந்தாரு, ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ சொல்லிக்கிட்டு இருந்த, அதுக்கு பயந்துக்கிட்டு தான் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிற காரணத்தினால நான் மெக்கானிக்கிட்டே கொடுத்துடலான்னு சொன்னேன். நீ என்ன பண்ண, இதை என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கொடுத்தேன், இன்றைக்கி அவனும் இறந்துட்டான். இப்போ இந்த பைக்கை வீட்டில் எப்படி வச்சுக்க சொல்கிற, என் இடத்துல நீ இருந்தனா விடுவியா, இந்த பைக் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஆர்கியூ பண்ணும்போது, அவர் சொல்கிறது நியாயமான ஒரு விஷயம் தாங்க. இவர் ஆர்கியூ பண்ணி என் ஃப்ரெண்டு ஞாபகார்த்தமாக இந்த பைக் இந்த வீட்டிலே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சிடுறாரு. அவங்க அப்பாவாலையும் எதுவுமே பண்ண முடியலை. ஏன்னா ஆல்ரெடி இவர் விரக்தியில் இருக்கிறாரு. ரொம்ப மனசு உடஞ்சி ஸ்டடீஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் 10th ஸ்டாண்டர்ட் வேறு போகிறாங்க. சரியாக சாப்பிடாம உடம்புமே குறைஞ்சிக்கிட்டு டாக்டர்கிட்டலாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எதுக்கு ஆர்கியூ பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் விட்டுறாருங்க. அன்னைக்கு நைட்டு, அதாவது இந்த ஆர்கியூமெண்ட் நடந்த அன்னைக்கு நைட்டு ஒரு 11:30லேருந்து 12 மணி இருக்குமாங்க. சூர்யாவுக்கு தூக்கமே வரல, கண்ணை முழிச்சு தான் இருக்கிறாரு. அவங்க அண்ணன் வீட்டில் இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியே போயிருக்கிறாரு. இப்போது அவரோட ரூம்குள்ளே சக்தியோட சென்ட் ஸ்மெல், அதாவது அவர் யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம் இருக்கும் இல்லையா, அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் ஹெவியாக அடிச்சிருக்குதுங்க. சூர்யாவால் சக்தியோட ப்ரெசன்ஸை நல்லாவே உணர முடியுதுங்க. அந்த ரூம்குள்ளே அவர் பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறத நல்லாவே உணர முடியுது, அவரோட ஃப்ரெண்டுங்கிறதையும் உணர முடியுது. ரைட் சைடில் திரும்பி பார்த்தா பெட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க உட்கார்ந்தாங்கன்னா அமுங்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமுக்கம் இருக்குது பெட்டில். இவர் இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. டேய் சக்தி, நீ தான் இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும்டா, என்னாச்சுடா உனக்கு, ஏன்டா நீ செத்து போயிட்ட, என்னை ஏன்டா விட்டுட்டு போனால் நானும் உன் கூட வந்துடுறேன்டான்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. மெயின் டோர் ஓப்பனில் இருந்திருக்குது, அதாவது ரூம் டோர் வந்து ஓப்பனில் இருந்திருக்குது. வெளியே இவர் பேசுகிற சத்தம் கேட்டு அவங்க அம்மா வேமா ஓடி வந்து பார்த்தா சூர்யா தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாராங்க. சூர்யாவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க, தனியாக பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சூர்யாவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அப்பாவையும் கத்தி கூப்பிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இவருக்கு திருநீர்லாம் பூசி விட்டு உட்கார வச்சுருக்கிறாங்க. என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி இருக்கிற, இல்லைப்பா என்கிட்ட சக்தி வந்து ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறான், எனக்கு நல்லாவே தெரியுது, என் ரூம்குள்ளே அவனோட ப்ரெசன்ஸை என்னால் உணர முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும், இவருக்கு ஏதோ கொஞ்சம் மனநோயாளி மாதிரி ஆகிட்டார் போல், அதுலேருந்து இவர் எப்படியே வெளியே கொண்டு வந்துன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவரை ஒரு சைக்காட்டிஸ்ட்டுக்கிட்ட கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. சைக்காட்டிஸ்ட்டுக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே இவரை கூட்டு போயிட்டு வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, இவர் கூடையே சக்தி இருக்கிற மாதிரியும் சக்தி கூட அப்பப்போ பேசுகிற மாதிரியும் இவர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் நைட்டு ஒரு 1:30 மணி இருக்குமாங்க. சூர்யாவோட அப்பா அவரோட ரூமில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. எந்திரிச்சவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வாட்டர் கேனில் தண்ணி இல்லை. சரி ஓகே, நான் எதுக்கு போய் கீழே வரைக்கும் போய் பிடிச்சிக்கிட்டு பேசாமல் படுத்துருவோன்னு சொல்லிட்டு அவர் படுக்க போகும்போது பயங்கரமாக ஹாலில் யாரோ ஒருத்தவங்க கத்திருக்கிறாங்க. இவங்க வீட்டில் 2 பொண்ணுங்க தான், ஒன்று சூர்யாவோட அக்கா, இன்னொன்று சூர்யாவோட அம்மா. சூர்யாவோட அப்பா கூட சூர்யாவோட அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, அது அந்த பெட்டில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கீழே கத்துனது சூர்யாவோட அக்கா. பதறி போய் வேமா எந்திரிச்சு ஓடி இருக்கிறாருங்க. இவங்களோட அம்மாவுமே எந்திரிச்சிடுறாங்க, சூர்யாவோட அம்மா, அந்த வீட்டில் இருந்த எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. சூர்யா எல்லாருமே எந்திரிச்சு கீழே வந்து பார்த்தா சூர்யாவோட அக்கா கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க கீழே தரையில். என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க, எந்திரிக்கவே மாட்டுறாங்க. அந்த அன்டைமில் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிற வரைக்குமே அன்கான்சியஸாக தாங்க இருந்திருக்கிறாங்க அவங்க அக்கா. என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியலை. இப்போது அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வெளியே போகும்போது அவங்க அப்பாவோட ஃபேண்ட் அங்கே அந்த ஆர்எக்ஸ் கண்டர் வெளியே நின்றுட்டுருக்கு இல்லையா, அதில் மாட்டி கிழிச்சிருக்குது. அதை அவங்க அப்பா கவனிக்கலை. அவர் காலில் பிளட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இதையே அவர் அந்த ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான் கவனிச்சிருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறமா அவங்க அக்காவை அப்சர்வேஷனில் வச்சுருக்கிறாங்க. ரொம்ப நேரமாகவே அவங்க எந்திரிக்கலை, எதையோ பார்த்து பயந்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து ஒரு 1/2 மணி நேரத்தில் அவங்க அக்கா கண்முழிக்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரிப்ஸோ எதுவுமே போடல, ரெஸ்ட் எடுத்தால் அவங்களே கண்முழிச்சிருவாங்க சார், நீங்கள் தான் பயந்து போய் தூக்கிட்டு வந்திருக்கீங்கிற மாதிரி டாக்டர் சொன்னதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்லே அவங்கள அட்மிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்க கண்முழிச்சதுக்கப்புறமா கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் படுக்க வச்சுருக்கிறாங்க. அவங்க அக்காவும் கண்முழிக்கிறாங்க. இப்போ இவங்க அப்பா, சூர்யாவோட அம்மா எல்லாருமே போய் பார்க்கும்போது சூர்யாவோட அண்ணன் மட்டும் இல்லை, அவர் வெளியே போயிருக்கிறாரு டூருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா எனக்கு ரொம்ப நேரமாகவே பைக்கை வந்து யாரோ ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணி ரைஸ் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சுப்பா. லைக் முதல்ல சூர்யாவுக்கு கேட்டுச்சு இல்லையா, பைக்கை யாரோ ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி அவங்க அக்காவோட காதில் கேட்டிருக்குது. அவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கிறாங்க. அவங்களோட தாத்தா பாட்டி 2 பேரும் ஆப்போசிட் ரூமில் இருக்கிறாங்க. யாருக்குமே கேட்காதப்போ இந்த பொண்ணுக்கு மட்டும் சவுண்டு கேட்டிருக்குதுங்க, சூர்யாவோட அக்காவுக்கு மட்டும். அவங்க வெளியே வந்து பார்த்தா
ஹாலே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்திருக்குது. டோருக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. யாருன்னு கேட்குறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெதுவாக கிட்டக்க போகும்போது இவங்க என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, இவங்களோட தாத்தா பாட்டி தான் ஆப்போசிட் ரூமில் இருக்கிறாங்க, இவங்களோட தாத்தா தான் அங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவரோட உடம்பெல்லாம் ரத்தம். ஆள் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கொடூரமாக, இது இந்த சாக்கடையில் விழுந்து எந்திரிச்சிட்டு வந்த மாதிரி, கீழே எங்கேயாச்சும் அடிபட்டு இறந்தவங்களோட உடம்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடூரமாக ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு, ஒரு வயசான தாத்தா. இப்போது மெதுவாக அந்த பொண்ணு கிட்டக்க போகும்போதே பிளட்டு ஸ்மெல்லு ஹெவியாக அடிச்சிருக்குதுங்க. அந்த தாத்தா மெயின் டோர் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறாரு வீட்டுக்குள்ளே. ஆனால் வெளியே யார் பைக்கை வந்து ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறா. இந்த பொண்ணுக்கு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே இருந்திருக்கிறாங்க. இப்போ சூர்யாவோட அக்காவுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குதுங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அவங்க தம்பி ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு தாத்தாவோட ஆத்மாவை பார்த்ததுனால தான் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்கிறது அவங்க அப்பா வந்து சொல்லலை. ஆனால் அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ஒட்டு கேட்டுருக்குறாங்க. பொம்பளை பிள்ளை காதில் இதெல்லாம் விழுக வேணாம்னு சொல்லிட்டு மறைச்சி தான் வச்சுருக்கிறாங்க. இவங்க தெரியாதனமாக கேட்டுட்டாங்க. இப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு, இங்கே நின்றுட்டு இருக்கிறது ஒரு மனுஷன் கிடையாது, அதாவது இவங்களோட தாத்தா கிடையாது, அது ஒரு ஆத்மான்னு சொல்லிட்டு கத்திருக்கிறாங்க. இவங்க கத்தின கத்துல அந்த தாத்தாவோட உருவம் பின்னாடி திரும்பி பார்த்துச்சாங்க. சூர்யா சொன்ன அதே அமைப்பு, கண்ணு இல்லை, ஒரு மாதிரி காஞ்சி போய் ரத்தம் உறைஞ்சி போயிருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ பார்க்கறதுக்கே கொடூரமாக இருந்திருக்கிறாரு அந்த தாத்தாவோட முகம். இதை பார்த்துட்டு மயக்கம் போட்டு விழுந்தவங்க இப்போ தான் எந்திரிச்சு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ சூர்யாவோட அப்பாவால் இதை நம்பாமல் இருக்க முடியலைங்க. சூர்யாவே என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்னேன்னா அந்த தாத்தாவோட ஆத்மா இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு, அவர் யார் என்னங்கிறது எனக்கு தெரில, நான் அடித்து சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு சக்தியை கொன்னதும் அந்த கிழவனோட ஆத்மா தான், அவன் யார் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு யாராச்சும் ஒரு மாந்திரிகவாதிக்கிட்டேயோ இல்லை அந்த ஆத்மாக்கள் கிட்ட பேசுகிறவங்க கிட்ட என்னை கூட்டு போங்க, அக்காவையும் கூட்டு போங்க, நடந்தது எல்லாத்தையும் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லும்போது சூர்யாவோட அப்பா டென்ஷன் ஆயிடுறாருங்க. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காத, நீ கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால தான் உன்னை நான் அடிக்காமல் இருக்கிறேன், பேசாமல் போயிருங்கிற மாதிரி சொல்லி அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் பெரிய கலவரமே நடந்திருக்குது. அதுக்கு அடுத்த நாள் இவங்க அப்பா எங்கேயோ போய் மந்திரிச்சு சில தகடுகள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வெளியவும் எலுமிச்சம்பழம்லாம் வாங்கிட்டு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குமே கொடுத்துருக்கிறாரு. வீட்டில் இருக்கிற எல்லா பர்சனுக்குமே ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்து, இது அம்மனோட எலுமிச்சம்பழம், நான் கோவிலுக்கு போயிட்டு தான் வரேன், இதை தலைக்கடியில் வச்சு படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாருங்க. அன்னைக்கு நைட்டு சூர்யாவோட அம்மாவுக்கு யாரோ ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருக்கிற சவுண்டு கேட்டிருக்குதுங்க. எந்திரிச்சு பார்த்தா அவங்களோட ஹஸ்பண்ட் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது அவங்க ஹஸ்பண்டை எழுப்பாமல் எந்திரிச்சு வெளியே வராங்க. அவங்க என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, சூர்யா தான் அழுதுகிட்டு இருக்கிறான் போல், அவன் ஃப்ரெண்டு சக்தி கூட மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டான் போலன்னு சொல்லிட்டு வெளியே எந்திரிச்சு வந்து பார்த்தா சூர்யாவோட ரூம் லாக்கில் இருக்குது. பக்கத்துலேயே இருக்கிற அந்த சிட் சேட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே ஒரு சோஃபா செட் இருக்கும், அதுக்கு பின்னாடியே பால்கனி டோர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பால்கனிக்கு வெளியே நின்று யாரோ ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சத்தம் மட்டும் கேட்குது. இந்த சத்தம் எப்படி கேட்குதுன்னா, ஒரு லேடிஸ் குரல் கேட்குது. யாரோ ஒரு லேடி தான் வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு குரல் கேட்குது. இவங்க அம்மா, அவங்க அக்கா தான் மறுபடியும் எதனா அமானுஷத்தை பார்த்துட்டு, இல்லை அவங்களுக்கு எதனா பேய் பிடிச்சி போய் மேலேருந்து குதிக்கிறதுக்காக நிற்பாலோ, அப்படி பல தாட்ஸ் வந்து வெளியே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மெதுவாக கிட்டக்க போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனாங்கன்னா ரைட் சைட்லேயே சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது, சுவிட்சை போட்டுருவாங்க. அதாவது வெளியே இருக்கிற லைட்டுக்கு சுவிட்ச் இங்கே இருக்குது. கிட்டக்க போய் போடலான்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு இவங்களுக்கு பின்னாடி அம்மா போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல். பின்னாடி திரும்பி பார்த்துருக்குறாங்க. திரும்பி பார்த்தா இறந்து போன சக்தி, இறந்து போனார் இல்லையா சூர்யாவோட ஃப்ரெண்டு சக்தி, அவர் நிற்கிறாராங்க. லிட்ரலி அவர் நின்று, இறந்து போனவங்களோட உடம்புலாம் எப்படி இருக்கும், ஒரு வெளிர் நேரமாக இருக்கும் இல்லையா, அந்த ஒரு டோனில் அந்த பையன் நின்று இவங்க அம்மாவை கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிட்டோன்னே இவங்க அம்மா அவரை பார்த்துட்டு கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க. மறுபடியும் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எந்திரிச்சு வந்து பார்த்தா அவங்க அம்மா மயக்கம் போட்டு இருக்கிறாங்க. இவங்க மூஞ்சில் தண்ணி தெளிச்சடுமே எந்திரிச்சிருக்கிறாங்க. நடந்த இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் அவங்க சொல்லும் போது யாருக்குமே தூக்கம் இல்லை. இந்த வீட்டில் ஏதோ ஒன்று நடக்குதுங்கிறது மட்டும் தெரிஞ்சு போச்சு. இப்போது அவங்களோட தாத்தா பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கோடாங்கி இருக்கிறாரு, அவரை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து யாகம் பண்ணி ஒரு பெரிய ஓமம் பண்ணி இவங்க எல்லாருமே உட்கார வச்சு, இதில் இவங்க அப்பாவுக்கு உடன்பாடு கிடையாது சூர்யாவோட அப்பாவுக்கு, இருந்தாலும் அவரை திட்டி உட்கார வச்சு, அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே இதில் உடன்பாடு கிடையாது, இப்போ தான் ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வருதுங்க. என்னன்னா, ஓமத்தில் உட்காந்துருந்த அந்த கோடாங்கி நடந்தது என்னங்கிறது சூர்யாவோட அப்பாவுக்கு தெரியும், நீங்கள் சொன்னால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ எல்லாருக்குமே ஒரு ஷாக்குங்க. சூர்யாவோட அப்பாவுக்கு தான் எல்லாமே தெரியும்னா அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலி அந்த மெக்கானிக் செட்டில் அந்த வண்டி இருக்கும்போது அந்த மெக்கானிக்கோட மச்சான் குடிச்சிட்டு இந்த வண்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா மேலே இடித்து அந்த தாத்தா கீழே விழுந்து தவறுதலாக அந்த பக்கம் வந்த லாரியில் அவரோட தலை இறந்துட்டார். இந்த வண்டிக்கு எதுவுமே ஆகலை, ஆனால் அந்த தாத்தா இறந்துட்டார்.
இப்போது அந்த குடிச்சிட்டு வண்டி ஓட்டினான் இல்லையா, அவன் அந்த இடத்துல நிற்காம எடுத்துகிட்டு போயிட்டு செட்டில் விட்டான் வண்டியை. அவங்க மச்சாங்கிட்டையும் சொல்லியிருக்கிறான், இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆகி போச்சு, ஆனால் கீழே விழுந்து ஹேண்ட்பேர் மட்டும் லைட்டாக பெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டு போயிருக்கிறான். இவர் வச்சுருந்த அந்த பைக் மாடலுக்கு ஹேண்ட்பேர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், சொல்லி வச்சு தான் வாங்கணும். இல்லைனா ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற RX 100ல் இந்த பார்ட்டாக பிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பார்ட் வாங்கி தான் மாட்டணும். கிட்டத்தட்ட 2 நாளாக அலைஞ்சி திரிஞ்சு அந்த பார்ட் வாங்கி வேறு ஒரு ஹேண்ட்பேரை போட்டு டிஃப்ரெண்ட்டே தெரியாத அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்குறான் அந்த மெக்கானிக். இதை இவங்க வீட்டாளுங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டான் இந்த மெக்கானிக். சூர்யாவோட கனவுல என்னைக்கு அந்த தாத்தா வந்து டிஸ்டர்ப் பண்ணாரோ, அடுத்த நாள் அவரை கூட்டு போயிட்டு மந்திரிச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வரும்போது இந்த 2 பசங்களும் ஜாய்ஸ்டிக்கில் கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சூர்யாவோட அப்பா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறமா அவர் நேராக கம்பெனிக்கு போகாமல் அந்த கோடாங்கி கிட்ட போயிருக்கிறாரு. அந்த கோடாங்கி கிட்ட போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி மை போட்டு பார்த்தப்போ அந்த கோடாங்கி கண்ணில் படம் பார்த்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாருங்க. இந்த பைக்கில் ஏதோ ஒரு ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்குது, இந்த பைக்கை வந்து வீட்டில் வச்சுக்காதீங்க, அதில் இருக்கிற மர்மம் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதில் எப்படி அந்த ஆத்மா வந்துச்சு என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த பையன்கிட்ட அந்த பைக் இருக்கக்கூடாது, இருந்தால் அந்த பையனோட உயிருக்கே ஆபத்துங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அவங்க அப்பா கிட்ட. இப்போது அவங்க அப்பா நேராக அந்த மெக்கானிக் செட்டுக்கு போயிட்டு அந்த மெக்கானிக்கை அடித்து கேட்கும்போது, ஆள் வச்சு அடித்து கேட்கும்போது அவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறான். அதை நானே கூட எடுத்துக்கிறேன், நான் உங்களுக்கு காசு கூட கொடுத்துட்றேங்கும்போது உன் காசெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, அந்த பைக்கை நீயே வச்சுக்க, அந்த பைக்னால என் பையனுக்கு எதனா ஆச்சுன்னா, என் பையனோட உயிருக்கு எதனா ஆச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வந்திருக்கிறார். இதுக்கப்புறமா தான் அவங்க அப்பா புது பைக்கு வாங்கி கொடுத்து இந்த பைக்கை அந்த மெக்கானிக்கிட்டே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது சூர்யா அவசரப்பட்டு அதை சக்தி கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி இவங்க அப்பாவாலையும் எதுவுமே பேச முடியலை. ஆல்ரெடி அதில் வந்து ஒருத்தர் இறந்துட்டார், இதெல்லாம் எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நிப்பாட்டி இருக்கிறாருங்க. அதுதான் அவங்க அப்பா சொன்ன பெரிய தப்பு. ஒருவேளை சூர்யா கிட்ட அவங்க அப்பா அன்னைக்கே இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி மெக்கானிக்கால தாண்டா இதெல்லாம் நடந்துச்சு, அவனோட மச்சானால தான் இதெல்லாம் நடந்துச்சு, ஒரு தாத்தாவோட ஆத்மா அந்த பைக்குள்ளே இருக்குது, அது கொன்றுன்னு சொல்கிறாங்க, இதை நம்பாமல் இருக்க முடியுதான்னு தெரில, ஆனால் என் பிள்ளையோட உயிர் முக்கியங்கிறக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா சக்திக்கு அந்த பைக்கை அவருக்கு கிஃப்டே கொடுத்துருக்க மாட்டார் சூர்யாவோட அப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா சூர்யா அழுக ஆரம்பிக்கிறாருங்க. இந்த நம்பூதிரி என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா அவன் சாகணுங்கிறது விதி, இறந்துட்டான், இதுக்கு உங்கள் அப்பா காரணமாக மாட்டார், அப்படியே இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் ஏகப்பட்ட இழப்புகள் நடந்திருக்குது இந்த வீட்டில், இதுக்கப்புறமாச்சும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த பைக்கை சூர்யாவே கொடுத்துட்றாருங்க. அந்த மெக்கானிக்கிட்டேயே வந்து கொடுத்துட்றாரு. அந்த மெக்கானிக் அதை கொண்டு போய் ஸ்க்ராப்பில் போட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த பூசாரி வீட்டுக்கு வந்தார் இல்லையா கோடாங்கி, அவர் ஒரு சில மந்திரங்கள் சில விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு போகிறாரு. வீட்டில் இதெல்லாம் செய்யுங்க, அடுத்தடுத்து இந்த ரிச்சுவல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு போகிறாரு. அந்த விஷயங்கள்லாம் இவங்க வீட்டில் அதை பண்ணவே விடலையாம். அதை பண்ணுறதுக்கும் ஒரு ஆத்மா ஹெல்ப் பண்ணுது, அதை பண்ண விடாமல் பண்ணுறதுக்கும் ஒரு ஆத்மா டிஸ்டர்ப் பண்ணுது. இது ரெண்டையுமே இவங்களால் பிரித்து பார்க்க முடியுது. ஒன்று அந்த தாத்தாவோட ஆத்மா, இன்னொன்று இந்த பையனோட ஆத்மாங்கிறது இவங்களால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்த சில வருஷங்களில் அந்த வீடை வித்துடுறாரு அவங்க அப்பா, வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த கதை எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரிலங்க. இந்த சூர்யாங்கிறவர், அவரோட ஒரிஜினல் நேம் சூர்யா தான். அவர் சொன்னதை நான் உங்ககிட்ட அப்படியே நரேட் பண்ணிட்டேன். பட் இது வந்து யாராச்சும் ஷார்ட் ஃபிலிமாக பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒரு ஐடியாங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சூர்யா அண்ட் சக்தி இவங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, யாருக்குமே கிடைக்காத ஒன்றுன்னு தான் சொல்லுவேங்க. அதுவும் இந்த சூர்யாங்கிற கேரக்டர் வந்து ரொம்பவே இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதே கஷ்டம் தான் இந்த ஜென்ரேஷனில். அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு சூர்யாவோட அப்பா மாதிரியான கேரக்டர்ஸ் நானே பார்த்துருக்கேன் நிறைய பேர். இந்த திடீர் பணக்காரங்கன்னு சொல்லுவாங்க, திடீர்னு உழைச்சி கூட கிடையாது, ஏதோ ஒரு ஜாக்பாட்டில் ஏதோ ஒரு லக்கில் அடித்த ஒரு கோடியை எடுத்துக்கிட்டு வந்து தான் சம்பாதிச்சதை மாதிரி தானே சம்பாதிச்சிருக்கவங்க கூட இந்த அளவுக்கு ஆட்டம் போடுவாங்க தெரியாது. ஆனால் திடீர் பணக்காரங்கலாம் வந்துட்டு ஒரு ஆட்டம் போடுவாங்க, அதெல்லாம் நானே பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பணம் நிரந்தரம் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இந்த ஸ்டோரி எதுவும் நான் முடிக்கிறேன். இதுக்கப்புறமா அவரோட வாழ்க்கையில் எந்த ஒரு அமானுஷ்யமோ சக்தியை வந்து அதுக்கடுத்து அவர் பார்க்கவே இல்லையா, அவரோட வாழ்க்கை வந்து நார்மலாக தான் போய்கிட்டு இருந்துச்சான். இப்போ அவர் யூஎஸில் இருக்கிறாராங்க, அவருக்கு வேலை கிடச்சி அவருக்கு கல்யாணமாகி அவங்களோட ஃபேமிலியோட யூஎஸ்லேயே செட்டில் ஆகிட்டார். அவங்க அப்பா இறந்துட்டாராம், சூர்யாவோட அப்பா தவறிட்டார். அவங்க அம்மா உயிரோடு தான் இருக்கிறாங்க, அக்கா கூட தான் அவங்க அம்மா இருக்கிறாங்களாம், அவங்க சென்னையில் தான் இருக்கிறாங்களாம். இது மட்டும்தாங்க என்கிட்ட சொன்னார். ஸோ அவர் சொன்னதை என்னோடய ஸ்டைலில் நரேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரியை சூர்யாங்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அனுப்பியிருக்கிறாருங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில். ரொம்ப நாளாகவே ரிமைண்டர்னு போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. நம்ம ரீசெண்டாக சொன்ன ஸ்டோரிஸில்
ரிமைண்டர் போடுங்க உங்களோட ஸ்டோரியை சொல்லணும்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதில் இவர் தாங்க ஏகப்பட்ட ரிமைண்டர்லாம் போட்டிருந்தாரு. அது போக இவரோட ஃப்ரெண்டு சக்தி இறந்த நாள் February 4 இன்றைக்கி தாங்க. இன்றைக்கி டேட்டில் தான் அவர் இறந்துருக்கிறாரு. 2008 கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கிட்ட ஆச்சுங்க இவர் இறந்து போய். அவரோட அந்த இறந்த நாள் அன்னைக்கு, அதாவது இறந்த நாளுக்கு முன்னாடியே இந்த ஸ்டோரியை கவர் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் எல்லாருமே எங்களோட ஃபேமிலியோடு பார்ப்போம். என் ஒய்ஃப் கிட்டலாம் நான் சொல்லியிருக்கிறேன், சக்தியை எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குங்கிறது என்னோடய ஒய்ஃபுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாருங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இவர் சொல்கிறது உண்மையாகவே நடந்திருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அது போக இறந்து போனவங்க அந்த தாத்தாவாக இருக்கட்டும், இந்த சக்தியாக இருக்கட்டும், இவங்கக்கிட்ட அந்த இறந்து போனதுக்கப்புறமா கம்யூனிகேட் பண்ண விதம் இருக்கு இல்லையா, நான் இது நாள் வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயங்க. பயமுறுத்தி இருக்கிறாரு அந்த தாத்தா, அது ஒரு பக்கம். சக்தி இவர் கூட பேசுனது, இதெல்லாம் நடக்குமா? இப்படிலாம் உங்களோட வாழ்க்கையிலே நடந்திருக்குதா? இறந்து போனவங்க யாராச்சும் உங்களோட வாழ்க்கையில் இப்படி பேசியிருக்கிறாங்களாங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுப்பாங்க. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நீங்கள் தாங்க சொல்லணும். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா அமானுஷ்யம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஸ்பாட்டிஃபைல தொடர்ந்து நம்மளோட எல்லா ஸ்டோரிஸுமே வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணாதவங்க டெவில்ஸ் கிச்சனோட லிங்க் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.